தீபாவளிக்கு டீமா ஃப்ரெண்ட்ஸா ஒன்னா சேர்ந்து சமையல் பண்ணி சாப்பிடலாம். எப்படி சும்மா எல்லா நாளும் சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு தீபாவளி அதுமா ஒரு நல்ல நாள் அதுமா டீமா ஃப்ரெண்ட்ஸா ஒன்னா சேர்ந்து சமைக்கலன்னா நல்லா இருக்குமா? அதனால டீமா பசங்களாரும் ஒன்னா சேர்ந்து சமையல் பண்ணி சாப்பிட போறோம். தீபாவளியை கொண்டாட போறோம். தீபாவளிக்கு முந்தின நாளும் தீபாவளி அன்னைக்கு எங்க ஊர்ல 2 நாளும் நல்ல மழை, வெடி போடுறதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தீபாவளி அதுமா டீமா பசங்களாரும் ஒன்னா சேர்ந்து சமையல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணா சமைக்கவே முடியல. தீபாவளிக்கு அடுத்த நாளும் கவர்மெண்ட் லீவ் விட்டாங்க. சரி நமக்கு இன்னைக்கும் தீபாவளி தான் சொல்லிட்டு டீமா பசங்களா ஒன்னா சேர்ந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சந்தோஷமா இருந்தோம்னா நமக்கு எல்லா நாளும் தீபாவளி தான், எல்லா நாளுமே பண்டிகை தான். நாங்க டீமா பசங்களாரும் ஒன்னா சேர்ந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா செம ஹாப்பியா இருப்போம். அப்ப எங்களுக்கு தீபாவளி முடிஞ்சாலும் அடுத்த நாளும் தீபாவளி தான். ஏன்னா எங்க ஊர் பசங்க பாதி பேர் வெளியூர்ல வேலை பார்க்காங்க. தீபாவளினால தான் ஊருக்கு வந்திருக்காங்க. அடுத்த நாளே ஊருக்கு கிளம்பிடுவாங்க. இனி இதே மாதிரி ஒன்னா சேர்ந்து சமையல் பண்ணி சாப்பிடறதெல்லாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஊருக்கு வந்தாதான் உண்டு. அதெல்லாம் நீ நடக்குமா எப்படின்னே தெரியாது. அதனாலேயே கால நேரம் பார்க்காம இருக்கும்போது கிடைக்கிற சந்தோஷத்தை எடுத்துக்கணும். டீமா பசங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து சமையல் பண்ணி எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் கிரேவியை பக்காவா வச்சு முடிச்சுட்டு நீ பரோட்டா சப்பாத்தி வாங்கி டீமா பசங்களாரும் சாப்பிட்றத அடுத்ததா ஒரு வீடியோவா போடுறேன்.